வணக்கம். தேனி சமையலில் நம்ம இன்றைக்கி கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு சாம்பார் தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இனி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. முதல்ல உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிடலாம். இனி 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிடலாம். தீயை எப்பயுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ஏன்னா எந்த பொருளும் கருகிடக்கூடாது. இப்போ இது ரெண்டும் லேசாக செவந்ததும் ஒரு 4 பல் பூண்டு, 1/4 இன்ச் இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்து வதக்கிக்கிடலாம். இனி ஒரு 6 வத்தல், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். கொஞ்சமாக புளி, இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் வதக்கிடணும். இப்போ உங்களுக்கு கருகுதுன்னு தெரிஞ்சால் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தனியாக வெங்காயம் தக்காளி வதக்கிக்கிடலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே மொத்தமாக வதக்குறேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் பெரிய வெங்காயம் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம். அதுனா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிடணும். தக்காளி நல்லா மசியாக வேகிற வரையும் நம்ம இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிட்டு இருக்கணும். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம இதோட உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நீர் சத்து விட்டு வதங்கும், அதனால் சீக்கிரம் வதங்க ஆரம்பிச்சிடும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இனி நம்ம இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்கும் சட்னிக்கு. இந்த கலவையை இப்போ நல்லா ஆற விட்டுருவோம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து இதை நான் தண்ணி விடாமல் அரைக்க போகிறேன். தேவைப்பட்டால் ஒரு மடக்கு மட்டும் தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இதுக்கு தாளித்தம் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக இதோட உளுந்து சேர்க்கணும். உளுந்தும் நல்லா செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். பெருங்காயம் சேர்க்க இஷ்டப்படுறவங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயம் சேர்க்க போகிறது கிடையாது. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நம்ம அந்த சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.